ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குலுக்கல் மொத்தம் சொல்லலாம். பெருசாக கான்வெர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படி யாரும் பேசுறதுன்னு சொல்கிறேன். அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்தாலும் பேசவே இல்லை. எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, அவ்வளோதான். ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். பரியர் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க. வாழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதையில புரிஞ்சுக்குவாங்க, கதையை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய மாரி செல்வராஜை நாங்கள் பார்க்க முடியும். இல்லை, நான் பிளான் பண்ண மாட்டேங்க. ஒரு கதை கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ. அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க, இந்த பக்கமாக திரும்பி பண்ணணும்லாம் பண்ணுறது இல்லை. வாழை இது ஒரு கதை ஓகேங்களா, அந்த மனிதருக்கான கதை, இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவங்க என்ன நடக்கும் அதான் ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுறது இல்லை. அந்த கதையோட நீடு, அந்த கதையோட தேவைக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும். கரியமாக அப்படி இல்லை. கர்ணன் ஊரோட யுத்தம், ஊரோட சண்டை, அதோட ஓலம் அப்படிங்களா அப்படி இருந்துச்சு. மாமனா அந்த மாதிரி ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனல், எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதுவுமே தேவைப்படுதோ அது செஞ்சு தான் அவங்க. நான் தடுத்தாலும் ஒருவேளை நானே தடுத்தா கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் நடந்துக்கணும்ல, இது ஏன் நடக்குதுன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ் ஓகேங்களா. அப்போ யாரும் அதை பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாமல் ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாமல் விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம திரைக்கதை தான் தீர்மானம். பார்த்துட்டாரு, அவரை பற்றி எதுவுமே வரல. மற்ற அதான் அவர் ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸான அப்போவே, மாமன்னன் ரிலீஸாக முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டுப்போம், உங்களோட வாழ்க்கையில் சிறந்த படம் வாழைன்னு போட்டுப்போம். நீங்கள் பார்க்கல, அன்னைக்கு பார்க்கல. முதல்ல வாழையை பற்றி ட்வீட் போட்டது உதவி சார் ஓகேங்களா. இந்த படத்தை ஃபஸ்ட் வீக் பார்த்தாரு, அப்புறம் மியூசிக்கில் மண்ணு ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு ஓகேங்களா. அவருக்கு என்ன சொல்கிறது, வாழை மாமன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு. அவரை கிளாப் பண்ணி போயிட்டு வச்சாரு. அவங்க என்கிட்ட பேசிட்டு கேள்வி பார்க்கலாம் போட்டுருக்கோம். இல்லை படம் பார்த்தா கூப்பிடுவோம். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான்.